ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 8ஆம் தேதி வெளிவர இருக்கும் புத்தம் புதிய திரைப்படங்கள், அதாவது 8ஆம் தேதியான இன்று நியூ ரிலீஸ் மற்றும் ரீ ரிலீஸ் என ஒரு 6 திரைப்படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வாரம் ரொம்ப குறைவு, ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் ரொம்ப குறைவு. அந்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தென்னந்தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ எப்போவுமே நம்ம முன்னாடியே நம்ம மேக் பண்ணுவோம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் என்னால் மேக் பண்ண முடியல. இதை கொஞ்சம் அப்படி இப்படி அறக்க பறக்க ஸ்பீடாக மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆறாவதாக பார்க்க போகிற திரைப்படம் லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அமேசான் பிரைம் வீடியோவில் மே 6ஆம் தேதி பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் இந்த திரைப்படம் அவைலபிளாக இருக்குது. 10ஆம் தேதி தியேட்ரிக்கலாக பேன் இந்தியா லெவலில் ஓரளவு எதிர்பார்ப்போட இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. தட்ஸ் மீன்ஸ் ஓரளவு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரதீப் அவர்களோட டியூடு திரைப்படம் செம்ம ப்ரொமோஷனோட நல்ல ஒரு எதிர்பார்ப்போட தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. தீபாவளி முன்னாடி 17ஆம் தேதி. அதேமாரி தான் டிராகன் திரைப்படமும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷனோட ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரி 21ஆம் தேதி. விடாமுயற்சியை வேறு லெவலில் வீழ்த்தி ஜெயிச்ச திரைப்படம் டிராகனு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திரைப்படம் பிரதீப் அவர்கள் ஹீரோவாக நடித்த லவ் டுடே திரைப்படம். லவ் டுடே திரைப்படமும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷனோட ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி முதல் திரைப்படமே 100 கோடிக்கு மேலே அடிச்சுது. பட் இந்த லைக் திரைப்படம் முதல் முறையாக பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஃபிலிம் கெரியரில் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. வேர்ல்டு வைடு, அதாவது 25 நாள் போஸ்டர் போட்டிருக்காங்க. வேர்ல்டு வைடே இந்த திரைப்படம் 66 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு. 70 கோடி தாண்டல. திரைப்படத்தோட பட்ஜெட், இது கொஞ்சம் ஹை பட்ஜெட் மூவி. நயன்தாரா அவர்கள் தான் திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக, முதல் தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. சுமார் 90லேருந்து 100 கோடி பொருட்செலவு. பட் இந்த திரைப்படம் 70 கோடி கூட தாண்டலை. தியேட்ரிக்கலாக இந்த திரைப்படம் ஒரு ஃப்ளாப் கிடையாது, அட்டர் ஃப்ளாப்பாக ஆகிவிட்டது. டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது, பட் அட்டர் ஃப்ளாப் தான். ஏன்னா நஷ்டத்தை இந்த திரைப்படம் கொடுத்து விட்டது. ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறை முன்னிட்டு வேறு ரிலீஸ் ஆச்சு. ஏன் இந்த திரைப்படம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல யாரும் பார்க்கறதுக்கு. ஆனால் கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் ஒர்த்தான மூவி தான், நல்ல பார்க்குற மாரி தான் இருக்குது. தியேட்டரில் பார்க்காதவங்க இப்போ ஓடிடியில் பாருங்கள். 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் 5ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் வாழை 2. வாழை 2 திரைப்படம் இன்றைக்கி மே 8ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. வாழை 2 திரைப்படம் தான் மலையாள சினிமாவில் இந்த வருஷத்தில் இப்போதைக்கு அதிக வசூல் செய்து சாதனை படுத்த நம்பர் 1 திரைப்படமாக இருக்குது. நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரை கூட ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் 100 கோடி அடிச்சிருக்குது. அது பராசக்தி. அதுவும் 100 கோடின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அஃபிஷியல் போஸ்டர் போட்டாங்க. ஆனால் வாழை 2 திரைப்படம் கேரளாவில் ஒரு சின்ன சினிமா தான் இப்போ வரைக்குமே 240லேருந்து 250 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு. படத்தோட தயாரிப்பு செலவு 15லேருந்து 20 கோடி வரைக்கும் தான், அது கூட கிடையாது, பார்த்துவோங்க. தியேட்ரிக்கலாக தமிழ்நாட்டிலே இந்த திரைப்படத்தை செம்மையாக கொண்டாடிருக்காங்க. அந்தளவுக்கு வாழை 2 திரைப்படம் வேறு லெவலில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் தியேட்டரில் உட்காந்து பார்க்க வச்சுருக்கு. செம்ம ஆர்வத்தோட படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. தியேட்டரிக்கலாக இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, ஜியோ ஹாட்ஸ்டாரில் கண்டு மகிழுங்க. அண்ட் அடுத்தபடி 4ஆவது பார்க்க போகிற திரைப்படம் கிருஷ்ணவரதம் பார்ட் 1 தி ஹிருதயம். படத்தோட முழு தலைப்பு இது தமிழ் மூவி கிடையாது, பட் இது ஒரு டைவனி மூவி. பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்லேயும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்றைக்குன்னா இன்றைக்கி கிடையாது, நேற்றே ரிலீஸ் ஆகிடுச்சு கிறிஸ்டவர்னன் திரைப்படம். இப்படிப்பட்ட திரைப்படங்கள், தெய்வீகமான திரைப்படங்கள் நிறைய பேருக்கு தெரியும். இது ஒரு பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆகி ஓரளவு தமிழ்லேயும் தியேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் நிறைய பேருக்கு தெய்வீக திரைப்படம் பிடிக்கும். இந்த திரைப்படத்தை பார்த்து கண்டு மகிழுங்க. அண்ட் அடுத்தபடியாக 3ஆவது பார்க்க போகிற திரைப்படம் தளபதி விஜய் அவர்களோட மெர்சல் திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக மே 8ஆம் தேதி இன்றைக்கி ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு. 2017 தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாட்டுக்கு மேலே ரீ ரிலீஸே ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் மெர்சல் திரைப்படம். இன்றைக்கி ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு பல திரையரங்குகளில். மெர்சல் திரைப்படத்தை அட்லி அவர்கள் இயக்கியிருந்தாங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் திரைப்படத்திற்கு இசை. தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையாக 3 இடத்துல நடிச்சிருப்பாங்க, அப்பா 2 மகன்கள் அப்படின்ட்டு. தளபதி அவர்களுடன் இணைந்து சத்யராஜ், எஸ்ஜே சூர்யா, காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன், வைகைபிஎல், வடிவேலு, சத்யன் அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாலுமே இணைந்து நடிச்சிருப்பாங்க. மெர்சல் சொல்லவே தேவையில்ல. தளபதி விஜய் அவர்கள் ஃபிலிம் கெரியரில் முதல் முறையாக 250 கோடிக்கு மேலே வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது.
தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. 100வது திரைப்படம். ஸோ அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, மெர்சலால் நஷ்டஈடால் அப்படின்ட்டு. பட் அப்படிலாம் கிடையாது. வேறு லெவலில் வந்து ப்ராஃபிட் எடுத்து வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுது வசூல் ரீதியாக மெர்சல் திரைப்படம். ஸோ சினிமாவை பற்றியும் விஜயை வந்து வெறுக்கிறவங்களும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து விஜயும் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனால் உண்மையை பேசணும், அதனால் சொல்ல வரேன். ஸோ மெர்சல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இப்போ ரீரிலீஸ் வந்து ஆகியிருக்கு. ஸோ ரீரிலீஸில் மெர்சல் திரைப்படத்தை பார்த்து கண்டு மகிழுங்க. ஸோ மெர்சலை விட நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ பொங்கல்லேருந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மேபி அந்த திரைப்படம் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் என்ன திரைப்படம் சொல்ல வரேன் அப்படின்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக அந்த திரைப்படம் 500 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனை படைக்கும். அதுதான் வந்து ஜனநாயகன். ஸோ ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பாக ஜனவரி 9 பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஒரு சில காரணத்தால் இந்த திரைப்படம் வந்து ஒரு சில காரணம் சொல்லியே சென்சார் காரணத்தால் இந்த திரைப்படம் வந்து அப்படி இப்படி தள்ளி போயிடுச்சு. பட்டு தள்ளி போனால் கூட பரவாயில்ல. படம் வந்து சமூக வலைத்தளங்களில் முழு திரைப்படமும் லீக் ஆனது தான் வந்து என்னால் பொறுத்துக்க முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. திரைப்படம் வந்து ஒரு சில பேர் நியாயமாக வந்து பார்க்க மாட்டாங்க, நான் தியேட்டர் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் தியேட்டருக்குலாம் வரும்போது ஃபஸ்ட்டே ஒரு வேறு லெவலில் ஒரு தொகையை வந்து கலெக்ஷன் வந்து பெறும். படம் வந்து லீக் ஆனாலும் பரவாயில்ல, சீன்ஸ் லீக் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ தளபதி எப்போவுமே வந்து ஸ்டார்டம் தான். ஸோ ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பாக எத்தனை திரைப்படங்கள் இது வரைக்கும் ரீரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரில, விஜய் அவர்கள் திரைப்படங்கள். ஸோ அதில் கண்டிப்பாக இந்த மெர்சலுக்கு பிறகு இன்னும் நிறைய திரைப்படம் வந்து ரீரிலீஸ் வந்து ஆகும். பட் ஒன் லாஸ்ட்டு மூவினா கண்டிப்பாக அது ஜனநாயகன் திரைப்படம் தான். அதன் பிறகு பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் திரைப்படம் வந்து வர வரைக்கும் ரீரிலீஸ் திரைப்படங்களை தளபதி ரசிகர்களும் சரி, சினிமா ரசிகர்களும் சரி பார்த்து கண்டு மகிழுங்க. ஸோ ஜனநாயகன் எப்போ வருதோ அப்போ தான் வந்து தீபாவளி, பொங்கல் எல்லா பண்டிகையும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படம் இப்போ வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்ற போட போகிறாங்களா, அப்படி இல்லை தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் அப்படின்னு டைட்டிலில் போடுவாங்களா? நான் அதெல்லாம் ஈகர்லி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 100% திரையரங்கு எல்லாத்துலேயுமே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அப்படின்ற ஒரு தலைப்பு விஜய் அவர்கள் வந்து விரும்ப மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அது வந்து சினிமாவுக்கு சார்ந்தது கிடையாது, மக்களுக்கு சார்ந்த ஒரு பெயர். ஸோ அது நல்லா இருக்காது, பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த இடத்துல இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் டே 11. ஸோ டே 11ன்ற திரைப்படம் வந்து மே 8 இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான், ஆனால் இது ஒரு ஹாரர் மூவியாக வந்து எடுத்திருக்காங்க. புதுமுகங்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க டே 11 திரைப்படத்தில். கீதிகா அப்படின்றவங்க தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ ஹாரர் மூவி நிறைய பேர்த்துக்கு மக்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ நிறைய டீனேஜில் இருக்கிறவங்களும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி பிடிக்கிறவங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்து கண்டு மகிழுங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை ஓரளவு குறைஞ்ச திரையரங்கு தான் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன திரையரங்கில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஹிட் அடிக்குமா அப்படின்ட்டு. அந்த இடத்துல நம்பர் 1ல் பார்க்க போகிற திரைப்படம் வந்து 29. ஸோ 29 திரைப்படமும் இன்றைக்கி வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவாளர் அதேமாரி எழுத்தாளர் நம்ம ரத்னகுமார் அவர்கள் தான் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ ரத்னகுமார் இயக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட், ஒரு சூப்பரான ஒரு காதல் திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த 29 திரைப்படத்தை. ஸோ இப்போதைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்கள், அதாவது புது ரிலீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டே 11 அதேமாரி இந்த 29 தான் அதிகாரப்பூர்வமாக தமிழ் திரைப்படங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதில் கொஞ்சம் எதிர்பார்ப்புனா இந்த டே 29 வந்து சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேட்டகரியில் வந்து எடுத்திருக்காங்க. புதுமுகங்கள் தான் இந்த திரைப்படத்தை வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் லீட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்து கண்டு மகிழுங்க எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாரி இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் எந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்த்து கண்டு மகிழ போகிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெருசாக வந்து சொல்கிற அளவுக்கு எந்த திரைப்படமும் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் மெர்சல் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு, அதையாவது கண்டு மகிழுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.